ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு vlog பார்க்கலாம் வாங்க. இது போன சண்டே எடுத்த வீடியோ தான். மீன் குளத்து பகவதி அம்மன் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த கோவிலுக்கு வந்து ரொம்ப நாளாக நாங்களும் பேசிகிட்டே இருப்போங்க. ஒரு நாளைக்கு போகணும்னு பேசிகிட்டே இருப்போம். ஆனால் டைமே கிடைக்கல, போகவே முடியல. சரி இந்த சண்டே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் முடிவு பண்ணி கிளம்பியாச்சு. சண்டே அப்படிங்கிறதுனால 12:30 வரைக்கும் வந்து கோவில் திறந்துருக்கோம். அதனால தைரியமாக கிளம்பி போயாச்சு. அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி மதியம் வந்து நட சாத்துவாங்க. நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு வீட்டிலேயே டிஃபனெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. சண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடேயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5:30லேருந்து 12:30 வரைக்கும் நட திறந்துருக்கும். அதே மாதிரி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 5:30லேருந்து 8 வரைக்கும் நட திறந்துருக்கும். மற்ற நாளெல்லாம் வந்து மண்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டேயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5:30லேருந்து 11 வரைக்கும் தான் நட திறந்துருக்கும். அதே மாதிரி ஈவினிங் வந்து 5:30லேருந்து 8 வரைக்கும் திறந்துருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாம். அன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால 12:30 வரைக்கும் திறந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக கிளம்பி போயாச்சு. வாளையார் தாண்டின உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ சில்லுன்னு ஆயிடுச்சு. மழை லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முன்னாடியே வந்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா வேறு எங்காவது போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருப்போம். டக்குன்னு வந்து முடிவு பண்ணி கிளம்புனதுனால வேறு எங்கேயுமே போக முடியல. நாங்கள் கோவிலுக்கு போனதே வந்து லேட் அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு வந்துட்டு மற்ற வேலைங்கள்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அதனால வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும், ஹோம்ஒர்க் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் அங்கே மட்டும்தான் போயிட்டு வந்தோம். அப்படியே வர வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பசுமையாக பார்க்குறக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கோவில் வந்தாச்சு. நாங்கள் கோவில் ரீச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:15 இருக்கும். போயிட்டு அங்கே எங்கேயுமே நிற்கிறக்கே டைமே கிடையாது. 12:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போயிட்டோம். பார்க்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிருச்சு. அவ்வளோ பேர் இருந்தாங்க. நிறையவே கூட்டம் தான் இருந்துச்சு. அன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி தான் மழை வந்து நின்றுருக்கு. எல்லாமே அங்கங்கே தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு. குளத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்கெல்லாம் டைமே இல்லை, அப்படியே ஓடிட்டோம். இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மீனுங்க இருக்கும். உள்ளே போயிட்டு 12:30க்கு நட சாத்திடுவாங்க அப்படிங்கிறதுனால வந்து வேகமாக உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் எல்லாம் வந்து பேண்ட்டு போடக்கூடாது, வேஷ்டி தான் கட்டணும். தம்பிக்குமே வேஷ்டி தான் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷர்ட்டெல்லாம் வந்து மேலே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அதை கழட்டி கையில் வச்சுட்டான். தம்பிக்குமே அப்படி தான் சொன்னாங்க. ஜென்ஸ் வந்து பசங்க யாருமே வந்து ஷர்ட் வந்து போடக்கூடாது, பேண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே வந்து வேஷ்டி தான் கட்டியிருந்தாங்க. போயிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. கரெக்டாக நாங்கள் வெளியில் வரவும் நட சாத்திட்டாங்க. நாங்கள் உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே லைன் நின்றுட்டு இருந்துச்சு. கூட்டமாக தான் நின்றுருந்தாங்க. பொறுமையாக நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். 12:30க்கு மேலே உள்ளே போகிறதுக்கு தான் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளே இருக்கிறவங்க பொறுமையாக கும்பிட்டுட்டு வந்துக்கலாம். வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த குளத்தவே பார்த்தோம். கோவில் பேருக்கு தகுந்த மாதிரியே அவ்வளோ மீனுங்க இருந்துச்சுங்க. வர்றவங்கெல்லாம் மீனுக்கு வந்து பொரியெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதை மீனுங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அவ்வளோ மீனுங்க இருந்துச்சு. பார்க்கும்போதே நல்லாவே தெரிஞ்சிச்சு. நல்லா பெரிய பெரிய மீனுங்களாக இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம கோவிலுக்குள்ளே போகும்போது வந்து இங்கே நிற்கிறக்கே நேரமே இல்லை. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் வரும்போதே 12:15 ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நட சாத்திடுவாங்கன்னு நாங்கள் ஓடிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு வந்து தான் பொறுமையாக மீன் குளத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்.
அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. கிளம்பி போயிட்டு எங்கேயாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். நாங்கள் கிளம்பும்போதே வந்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரியே இருந்துச்சு. பலாப்பழம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போயிட்டுருந்தோம். நாங்கள் போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா வரும்போது பைபாஸில் வந்துட்டோம், போகும்போது வந்து வேலந்தாவளம் வழியாக போனோம். போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வீட்டு முன்னாடியே வந்து பலாப்பழம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவங்க வீட்டு மரத்து காயோட பழமா என்னன்னு தெரியல. நிறைய இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாகவும் இருந்துச்சு, இல்லை ரொம்ப பெரிய சைஸாகவும் இருந்துச்சு. அந்த மாதிரி வேண்டாம், நம்மளுக்கு ஓரளவு மீடியம் சைஸாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப பெருசாக இருந்தாலும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் ஒரு இடத்துல வந்து இருந்துச்சு, இங்கே வந்து எல்லா சைஸ் காயுமே இருந்துச்சு. ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், சின்ன காயாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 காய் வாங்கினோம். ஒன்று வந்து அன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி கொடுக்க சொன்னோம், இன்னொன்று வந்து ஒரு 2-3 நாள் கழித்து சாப்பிட்ற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனோம். அன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்த காய் வந்து கட் பண்ணி காமிச்சாங்க, அது நல்லா தான் இருந்துச்சு. வீட்டுக்கு போய் கட் பண்ணி சாப்பிட்டோம், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்தது அந்த 2 நாள் கழித்து வந்து கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2 நாள் கழித்து கட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள பலாக்கொட்டை இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே முளைப்பு வந்துருச்சு. அது எதனால் அப்படின்னு தெரில, பலாக்கொட்டை வந்து நல்லாவே முளைச்சி வந்துருச்சு. அதனாலயே என்னன்னு தெரியல, அந்த சொலை வந்து டேஸ்ட்டே இல்லாமல் போச்சு. அந்த பழம் சுத்தமாகவே டேஸ்ட்டே இல்லை, சப்புன்னு தான் இருந்துச்சு. அது சரியாக சாப்பிடக்கூட முடியல, அந்தளவு ஒரு டேஸ்ட்டுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பலாப்பழமும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் போகிற வழியில் வந்து நேந்திரங்காய் சிப்ஸு, நேந்திரம் பழ சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். மழை வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு வந்துகிட்டே இருந்துச்சுங்க. லைட்டாக மழை தூறுது, அதுக்கப்புறம் நின்றுது, அதுக்கப்புறம் மழை தூறுது, நின்றுது, இப்படியே தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு நாள் வந்து சூப்பராக போச்சு. அப்படியே போயிட்டு அந்த மழை வரும்போது வந்துட்டு சூடாக ஒரு பேக்கரியில் போயிட்டு மிளகா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு டீ குடித்தோம். சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.